Hey guys, welcome back. எல்லாருக்கும் happy Monday. 2021ல கால் எடுத்து வச்சிட்டோம். என்னடா ஸ்மார்ட் ஃபோன் இன்னும் லான்ச் பண்ணல அப்படின்னு எட்டி பார்க்கறதுக்குள்ள ரெட்மிலேருந்து ஒரு 5G பவர்ட் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 5ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க. அதை பற்றி நேற்று ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருந்தோம். ரெட்மி லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ரியல்மி சைட்லேருந்து சும்மா இருப்பாங்களா சொல்லுங்கள். ரியல்மி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போன வருஷத்துலேருந்தே அந்த ஸ்மார்ட் ஃபோனை டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ட்விட்டரில் ஷாமி ஹெட்டாக இருந்தாலும் சரி, ரியல்மி ஹெட்டாக இருந்தாலும் சரி, அவங்களோட ப்ராடக்ட்ஸை செமையாக ப்ரமோட் பண்ணுறாங்க. ரியல்மி சைட்லேருந்து 2021 பிகினிங்கில் லான்ச் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மந்த் நம்ம X7 அண்ட் X7 Pro இந்த சீரீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் டேட் நம்மளுக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. ஒன்ஸ் இந்த டேட்டெலாம் கன்ஃபார்மாக தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சேனலில் டெக் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தோன்னா Realme X7 the most awaited ஸ்மார்ட்ஃபோன்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த Realme 7ஓட டிசைன் பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் லுக்கில் கொடுத்துருக்காங்க. செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. அந்த மல்டி கலர் டிசைனில் மட்டும் டாட் டு லீப்னு சொல்லிட்டு ஒரு போல்டான அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியல்மிக்கு இந்த போல்டு அப்பியரன்ஸ் கொடுக்கறது ஒரு புதுசு கிடையாது. ஏற்கனவே நம்ம நிறைய ரியல்மி ஸ்மார்ட் ஃபோனில் இந்த மாதிரி போல்டு அப்பியரன்ஸ் பார்த்துருந்தோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 3 கலர் வேரியண்ட்டில் இவங்க கொண்டு வராங்க. ப்ளூ கலர் பார்க்குறதுக்கு கூட நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. இந்த மல்டி கலர், அதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கலரும் கொண்டு வராங்க. ஸோ இந்த 3 கலரில் உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டைமென்ஷன் பார்க்கும்போது 8.1 mm தான் திக்னஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட்டுன்னு பார்க்கும்போது 175 கிராம்ஸ் தான் இருக்குது. கேட்குறதுக்கே காது கொஞ்சம் செம்மையாக குளிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா 175 கிராம்ன்றது இப்போது பெரிய ட்ரீம் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லாருமே ஒரு 1/4 கிலோவுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணல அப்படின்னா அது ஒரு ஸ்மார்ட் ஃபோனாகவே மதிக்க மாட்டுறாங்க. ஸோ இப்போ பிராண்ட் எல்லாருமே ஹை கெப்பாசிட்டி பேட்டரி, ரொம்ப வெயிட்டான ஃபோனு இந்த மாதிரி லான்ச் பண்ணிகிட்டு இருக்க மதியில் இந்த 175 கிராம்ஸ் கொஞ்சம் ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. இது பேக் சைட் மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தோன்னா ரியல்மி வெப்சைட்லேயே எதுவும் மென்ஷன் பண்ணல. லைட் வெயிட் ஸ்மார்ட் ஃபோன் தான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இது ஒரு பிளாஸ்டிக் பாடி டிசைன் எடுத்துக்கலாம். ஏன்னா Realme 7 Pro எல்லாமே அந்த பிளாஸ்டிக் பாடி டிசைன் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ சிமிலராக இதுலேயும் அதுவே தான் கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் கிளாஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்கன்னா வெயிட்டு கொஞ்சம் அதிகமான சைடு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஒன்ஸ் இது லான்ச் ஆனதுக்கப்புறமா என்ன மெட்டீரியல் இவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரிய வரும். அதுக்கடுத்து டிஸ்பிளே டிபார்ட்மெண்ட் இங்கே ஒரு சூப்பர்வான ஜாப் பண்ணியிருக்காங்க. 6.4 இன்ச் கொண்ட Amoled டிஸ்பிளே Full HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இதில் 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 20.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. ஸோ டிஸ்பிளே கொஞ்சம் டாலான சைடில் இருக்கும். அண்ட் ரியல்மி சைடில் 90.8% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இவ்வளோ தானா டிஸ்பிளேலன்னு பார்த்தோன்னா டிஸ்பிளேல ஸ்டாண்டர்ட் 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கிடையாது. அண்ட் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் பண்ணுற மாதிரி கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. மேபி கொரில்லா கிளாஸ் 3 இருக்கலாம். நான் ரியல்மியோட வெப்சைட்லேயும் இது எந்த வெர்ஷன்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணல. வெறும் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதா தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான். ஸோ டிஸ்பிளேவோட ஸ்பெக்கு பார்க்கும்போது நல்லாவே இம்ப்ரெசிவாக இருக்குது. Realme 7 Proவில் பார்த்தா சிமிலரான டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்க்கும்போது 6.4 இன்ச்சு. ஸோ ஒரு காம்பேக்டான டிஸ்பிளே. என்னடா 6.4 இன்ச்சு காம்பேக்டானு கேட்பீங்க. இப்போது காம்பேக்ட் ஆகிடுச்சு, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா மினிமமே இப்போது 6.5 இன்ச்சு இல்லை 6.7 இன்ச்சு தான் பேஸாகவே அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு மத்தியில் இந்த 6.4 இன்ச் ஒரு நல்ல காம்பேக்டான ஃபோனாக தான் இருக்க போகுது. அடுத்து நம்ம கேமரா செட்டப்னு பேக் சைடில் ஒரு 4 கேமரா செட்டப் தராங்க. அதில் மெயின் கேமரா 64 MP கேமரா f1.8 அபர்ச்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேபி நம்ம Realme 7ல் பார்த்தா அதே சோனி கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. சப்போஸ் இவங்க சோனி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை ஹைலைட்டிங்காக காமிச்சிருப்பாங்க. பட் ரியல்மியோட ஓன் வெப்சைட்லேயே இவங்க சோனி கேமரா யூஸ் பண்ணியிருக்கதா எந்த ஒரு அடையாளமே கொடுக்கல. பட் இதில் என்ன சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிய வரும். அண்ட் மற்ற கேமரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது 8 MP அல்ட்ரா ஒயிட் கேமரா, 2 MP மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. 4வதாக பார்த்தோன்னா ஒரு மோனோக்ரோம் சென்சார் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெப்த் ப்ராசஸிங் கூட இந்த மோனோக்ரோம் சென்சார் கூட அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக பேக் சைடு நம்ம பார்க்கும்போது 4 கேமரா செட்டப்போட வருது. ஃப்ரண்ட் கேமரா நம்ம பார்த்தோன்னா 32 MP ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. பட் ப்ராசஸர்னு வரும்போது இதில் டைமென்சிட்டி 800U யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைமென்சிட்டி 800Uன்னு பார்த்தோன்னா ஒரு 8 கோர் ப்ராசஸர் 7 nanometer ப்ராசஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க பெருசாக ஹைலைட் பண்ணக்கூடிய விஷயம்னு பார்த்தோன்னா 5G மோடம் இதில் எம்பெட்டடாகவே இருக்குது.
ஸோ இன்பில்ட் 5G மாடம், அதுவும் வந்து டூவல் 5G சப்போர்ட் இருக்குது தான் சொல்கிறாங்க. நம்ம ஊரில் 5G இருந்தால் நம்ம அதை பற்றி கவலைப்படலாம், அதை பற்றி டீட்டெயிலாகவும் பேசலாம். ஸோ அதை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ மற்ற ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்க கோர்ஸ்னு பார்த்தோன்னா கார்டெக்ஸோட A76 கோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சிபியூட கான்ஃபிகரேஷன் பார்க்கும்போது 2 கார்டெக்ஸ் A76 கோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கார்டெக்ஸ் A76 வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லான கோர்ஸ் தான். பேலன்ஸ் இருக்க 6 கோர்ஸ் வந்து A55 பேஸ்டு கோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல பவர் எஃபிஷியண்டான கோர்ஸ். மீடியாடெக்லேருந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா இது வந்து ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் சிப்செட்னு கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் Antutu ஸ்கோர்லாம் நம்ம செக் பண்ணோன்னா ஸ்னாப்ட்ராகன் 765 அளவுக்கு வந்து ஒரு ஈக்குவலான ஸ்கோர் அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ CPU பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே வந்து நம்ம பவர்ஃபுல்லாக எதிர்பார்க்கலாம். இதில் ஜிபின்னு வரும்போது மாலி G57 MC3 ஜிபி யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சைட்லேருந்து இது ஒரு மோஸ்ட் நல்ல கேப்பபிளான ஜிபின்னு சொன்னாலும் பட் ஸ்னாப்ட்ராகன் 765 இருக்க Adreno 620 ஜிபி வந்து இதோட GPU பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். பட் ஆன் பேப்பர் நம்ம பார்க்கும்போது மீடியாடெக்கோட Dimensity 800U ப்ராசஸர் வந்து ஸ்னாப்ட்ராகன் 765 வந்து ஓவர் கில் பண்ணுற மாதிரி தான் வந்து இவங்க ஸ்பெசிஃபிகேஷன் அந்த அளவுக்கு ஹைப் பண்ணி காட்டுறாங்க. பட் ரியல் வேர்ல்டு யூசேஜில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இது லான்ச் ஆனதுக்கப்புறமா தான் தெரிய வரும். மற்றபடி சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Android 10 பேஸு Realme UIயில் தான் ரன் ஆகுது. அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் பேஸ் வேரியண்ட்டே பார்க்கும்போது 8GB RAM அண்ட் 128GB மாடலோட வருது. இதில் வந்து டூவல் சேனல் UFS 2.1 சப்போர்ட்டோட இருக்குது. அண்ட் ரேம் டைப்னு பார்த்தோன்னா இதுலேயும் வந்து LPDDR4X RAM தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம பார்க்கும்போது ஆன் பேப்பர் வந்து நல்ல பவர்ஃபுல்லாகவே இருக்குது. பேட்டரி கெப்பாசிட்டின்னு வரும்போது இதில் வந்து 4200 mAh பேட்டரி தராங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 65 வாட்க்கான ஃபாஸ்ட்டாக சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ சொல்லவே தேவையில்ல, ரியல்மி சைட்லேருந்து ஈஸியாக வந்து ஒரு 30 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகிடும்னு சொல்லுவாங்க. பட் எப்படியே பார்த்தாலுமே வந்து ரியல் வேர்ல்டு யூஸில் ஒரு 40 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து நம்ம ஃபுல் சார்ஜ் எதிர்பார்க்கலாம். சைனாவில் இவங்க லான்ச் பண்ண ப்ரைஸை வந்து நம்ம அப்படியே நம்ம ஊருக்கு கால்குலேட் பண்ணோம்னா 20,000 rupees வருது. பட் அதே 20,000 rupeesக்கு இவங்க கொண்டு வரவங்கன்னா பெரிய கொஷின் மார்க் தான். மேபி ஒரு 1000 or 2000 rupees எக்ஸ்ட்ரா போட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு லான்ச் பண்ணலாம். ஸோ இந்தியாவில் நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ப்ரைஸ்க்கு எதிர்பார்க்கலாம்னு பார்த்தோன்னா 21,000 to 23,000 இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஓவரால் ஸ்பெக்கு நம்ம கன்சிடர் பண்ணும்போது நல்லாவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் இருக்குது. ஸோ Dimensity 800U வந்து ஆன் பேப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஸ்னாப்ட்ராகன் 765 அளவுக்கு வந்து நல்ல பவர்ஃபுல்லாகவே இருக்குது. பட் இந்த பட்ஜெட்டில் நம்ம ஸ்னாப்ட்ராகன் 765 ஃபோன்ஸ்னு பார்க்கும்போது 28,000 OnePlus Nordல தான் பார்க்க முடியுது. ஸோ இவங்க வந்து கேமரா பர்ஃபார்மன்ஸு எல்லாத்துலேயுமே வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஜனவரி இந்த மந்த்து தான் லான்ச் ஆக போகுது. ஸோ ஒன்ஸ் இந்த லான்ச் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை பற்றி நம்ம டெக் அப்டேட்ஸில் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.